அவள் போனதே நல்லது என்றார் ஓர் அரை மீசை பாதிரியார். உமக்கென்ன தெரியும்? அம்மையாரின் சாவு இந்தியாவுக்கு அல்ல, இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய நஷ்டம் என்று சொல்லி ஏற இறங்க பார்த்தார் அந்த தியாசபி கிழவர். ஆனால் அவர் இத்தனை நாள் படுத்த படுக்கையாய் என்று ஓர் இருள் பிழம்பு பேச ஆரம்பித்தது. அப்படி கிடந்து போனாலும் பரவாயில்லை, ஒரு சமாதானமாவது இருக்கும். இன்றைக்கு மத்தியானம் பாருங்க, ராயப்பேட்டையிலே ஒரு புது வீடு கட்டுறாங்க பாருங்க. தூண் கல் தூண் தூக்கி நிறுத்தறப்ப கீழே ஒரு ஆள், மேலே பாருங்க பொத்தென்று விழுந்தது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறதுக்குள்ளே பாருங்க ஆள்டன் தீந்து பூட்டான் என்றார் ஒரு பாருங்க பேர் வழி. என்ன என்ன எங்கே? ராயவரத்திலியா? யாரு? எந்த தெரு என்று ஆத்திரப்பட்டார் மூட்டையே ஆலிங்கனம் செய்து கொண்டிருந்த ஒருவர். இல்லிங்க, ராயப்பேடு இல்லிங்க பாருங்க. அவன் ஓ, சரிதான், ராயபுரமாக்குமென்று கேட்டேன். நமக்கு அங்கேதான் என்றார் அந்த மூட்டைக்காரர். இறந்தவர் யார்?